ஊடகங்கள் நரேட்டிவ் வந்து இதே நீங்கள் 120 இடங்கள் நாங்கள் கேட்போம், நாங்கள் கண்டெடுத்து வைத்திருக்கோன்னு மேலிட பொறுப்பாளர் வந்து பாஜக மேலிட போய்ங்க ஏன் பேசிட்டு போயிருந்தா நான் யோசிச்சு பாருங்கள் என்ன ஆயிருக்கணும். பரபரப்பாக ஐயோ ஐயோ ஐயோன்னு நான் நைட்டு டிபேட்டுன்னா இதுன்னா அந்த பேட்டி கொடுத்து வந்த உடனே கூப்பிட்றா ஊரில் இருக்கிறவங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை போகிறதுன்னா எல்லா இதுவும் நடந்திருக்கும். இப்போ வாயை மூடிட்டு இருக்காங்க. அப்படி நடந்ததே தெரியாது. இல்லை சட்டமன்ற கட்சி தலைவர் யார்? நயனார் தான். இப்போ நயனார் தானே? வானதியா? நயனார் தான்ல, இன்னும் மாற்றலை. சரி, வானதி சொல்லிட்டாங்க நாங்கள் கூடுதல் இடங்களை அதிமுகவில் கேட்டு பெறுவோம், ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? எப்படி இதாகும்? இங்கே ஏதாவது கிளம்புதா? தெரியுதா எப்படி இருக்காங்க? எந்த அளவு ஊடகங்கள் இவர்களோட அஜெண்டாவில் தான் இயங்குறாங்கன்னு. இங்கே என்ன நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ்லேருந்து ஒரு மகளிர் அணி தலைவி, கரூர் மகளிர் அணி காங்கிரஸ் தலைவியை திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. அது காங்கிரஸ்காரங்க கத்துறாங்க கட்சியை கபலீகரம் பண்ண. இவங்க வந்து சொல்கிறாங்க பாஜக இவங்களை கபலீகரம் பண்ணுதுன்னு. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக.